இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் முட்டையை வச்சு தான் ஒரு ரெசிபி பண்ண போகிறோம். ஸ்பைசி ஸ்டீம்டு எக் மசாலா தான் பண்ண போகிறோம். வாங்க எப்படி செய்கிறது பார்க்கலாம். இந்த டிஷ்ஷு செய்கிறதுக்கு நான் 4 முட்டை எடுத்திருக்கேன். ஃபஸ்ட்டு இட்லி தட்டில் ஊற்றுறதுக்கு முன்னாடி கீழே ஒரு இதை வச்சுட்டு ஊற்றுங்க, இல்லைன்னா முட்டை ஊற்றும்போது அந்த தட்டு அப்படியே இதாகிடும். அதனால் ஒரு கிண்ணத்தை வச்சுட்டு அது மேலே முட்டையை உடச்சி ஊற்றுங்க. நான் 4 முட்டை எடுத்திருக்கேன். இப்போ முட்டையெல்லாம் ஊற்றியாச்சு. இப்போ இதை நம்ம ஆவியில் வேக வைக்கணும். அதுக்கு இப்படி ஒரு ஸ்டாண்டு மாதிரி வச்சுட்டு இப்போ இட்லி தட்டில் வச்சிடலாம். இல்லைன்னா அப்படியே இட்லி சட்டியிலையும் வச்சு வேக வச்சுக்கலாம். இதில் கொஞ்சோண்டு பெப்பரும் சால்ட்டும் சேர்த்துக்கலாம். இப்போ பெப்பரும் சால்ட்டும் சேர்த்தாச்சு. இப்போ முட்டை வேகட்டும். அதுக்கடையில் நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். அதுக்கு 4 வெங்காயத்தை கட் பண்ணி போட்டுக்கிறேன். 3 பட்டை வத்தல் சேர்த்துக்கிறேன். இது கொஞ்சம் காரமாக தான் இருக்கும், அதனால் நான் 3 பட்டை வத்தல் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரம் கம்மியாக வேணால் 2 வத்தல் மட்டும் போட்டால் போதும். 5 பல்லு பூண்டு சேர்த்துக்கிறேன். இந்த சைஸுக்கு 3 தக்காளி எடுத்துக்கிறேன். இப்போ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீர் மிளகாய் போட்டிருக்கேன். இப்போ இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம முட்டை வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம். இப்போ முட்டை நல்லா வெந்துருச்சு. அது ஒரு பக்கம் ஆறட்டும். இப்போ நம்ம கொஞ்சோண்டு ஆயில் சேர்த்துட்டு ஒரு வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, லைட்டாக கலர் சேஞ்ச் ஆனாலும் போதும். கருவேப்பிலை போட்டுக்கலாம். ஒரு 2 நிமிஷத்துக்கு மூடி வச்சுக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலா சேர்த்துக்கலாம். இதோடைய பச்சை ஸ்மெல்லு எல்லாம் நல்லா போகிற வரைக்கும் வதக்கணும். ஏன்னா நம்ம இதை பச்சையாக தான் அரைச்சிருக்கோம், அதனால் அந்த ஸ்மெல்லு போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். அந்த மிக்சியை கழுவி கொஞ்சோண்டு தண்ணி சேர்த்துக்கிறேன். இது ஒரு 5 நிமிஷத்துக்கு மூடி வச்சுக்கலாம். இதோட ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சிக்கன் மசாலா சேர்த்துக்கிறேன். இது ஆப்ஷனல் தான், வேணால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். இப்போ கொஞ்சம் ஓரளவுக்கு பச்சை ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ கொஞ்சம் காஷ்மீர் சில்லி சேர்த்துக்கிறேன். கலருக்காக தான் நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த முட்டை எல்லாத்தையும் இந்த மாதிரி அழகாக எடுத்தால் சூப்பராக வரும். இதை எடுத்து இந்த கிரேவியில் சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் வேக வச்சு எடுத்தால் நம்மளுடைய முட்டை மசாலா ரெடி ஆகிடும். பாருங்கள், நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு எத்தனை முட்டை வேணுமோ அத்தனை முட்டை எடுத்துக்கலாம். இப்போ இதை கிரேவியோடு நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு வச்சோம்னா இந்த முட்டையில் கிரேவி நல்லா பிடிச்சிக்கிறோம். ஒரு 5 மினிட்ஸ்க்கு அப்படியே விட்டுறலாம். இப்படி லைட்டாக கிண்டி விடணும், முட்டையை உடச்சிடாமல். ஒரு 5 மினிட்ஸ்க்கு மூடி வைக்கலாம். பாருங்கள், இப்போ எண்ணெயெல்லாம் நல்லா பிரிஞ்சு முட்டை மசாலா ரெடி ஆகிடுச்சு. என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள்.
கிளிக் பண்ணால் தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வரும். என்னோடய வீடியோவை நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். பாருங்கள், அழகாக ரெடி ஆகிடுச்சு.